சிபிசியில் இருக்கக்கூடிய இந்த டிஃபைனிங் செக்ஷனை பொறுத்தவரை அதிகப்படியான கேள்விகள் கேட்கப்பட்டு வருகிறது. அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 2 அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 2 டிக்ரி என்றால் என்ன? டிக்ரி மீன்ஸ் தி ஃபார்மல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அன் அட்ஜுடிகேஷன். அதோடு நிறுத்திங்க. அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 9 ஜட்ஜ்மெண்ட் என்றால் என்ன? ஜட்ஜ்மெண்ட் மீன்ஸ் the statement given by the judge on the grounds of a decree or order. Under section 212 means profit என்றால் என்ன? Under section 214 order என்றால் என்ன? இதெல்லாம் கண்டிப்பாக ஜுடிஷியல் எக்ஸாம்ல திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய விஷயம். Under section 2 subsection 2 decree. Under section 2 subsection 9 judgment. Under section 2 subsection 12 means profit. Under section 2 subsection 14 order. இந்த 5 விஷயங்கள்ல கண்டிப்பா கேள்விகள் உண்டு. இதுல மிஸ் ஆனால் under section 2 subsection 5 foreign court னா என்ன? under section 2 subsection 6 foreign judgment னா என்ன? இதுல தான் கேள்வி வரும். அப்ப மீன்ஸ் ப்ராஃபிட் என்பது ஒரு ட்ரெஸ்பாசர் இருக்க வேண்டும். வேறொருவருடைய அசையா சொத்துல அவர் அனுபவிக்கணும். அந்த சொத்திலிருந்து வரக்கூடிய வருமானங்கள், அந்த சொத்திலிருந்து வரக்கூடிய வட்டிகள், இவற்றை அவர் பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுது யார் வந்து கேட்டாலும் அதை அவர் திருப்பி செலுத்தக்கூடிய கடமை உள்ளவராய் இருப்பார். இப்ப தவறாக அடைந்த ஆதாயம் அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அவர் மீன்ஸ் ப்ராஃபிட்டா இருந்தாலும் சரி, அந்த சொத்தில் ஏதேனும் மேம்பாடுகள் செய்திருந்தால் அந்த மேம்பாட்டிற்கான செலவினங்களை மட்டும் அந்த சொத்தின் உரிமையாளரிடமிருந்து கேட்டு பெற்றுக் கொள்ள முடியும். இந்த மீன்ஸ் ப்ராஃபிட்ல கேள்வின்னு ஒண்ணு கேட்டா இதுதான் கேட்கலாம். அந்த சொத்துல வேற ஒருத்தர் சொத்துல நம்ம போயிட்டு உள்ள என்ட்ரி ஆயிட்டு நாம வந்து கல்டிவேஷன் பண்றோம். ஏ என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் பி என்பவர் அத்துமீறி நுழைந்து அங்கே கல்டிவேஷன் பண்றார், விவசாய பயிர் செய்கிறார். அந்த சொத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானங்கள், அந்த சொத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வட்டிகள், இதை எல்லாவற்றையும் அவர் பெற்றுக் கொள்கிறார். பிறகு the owner of the land அவர் வந்து கிளைம் பண்ண முடியுமானா எல்லாத்தையும் கிளைம் பண்ணலாம். ஆனால் அந்த நிலத்துல ஒரு மோட்டார் செட், ஒரு பம்பு செட் ஏற்பாடு பண்ணிருக்கார், மின் மோட்டார் பொருத்திருக்கார். யாருங்க? ராங்ஃபுல் ட்ரெஸ்பாசர். ராங்ஃபுல் பொசஷன்ல இருக்கார். அந்த ட்ரெஸ்பாசர் வந்து மேம்படுத்தி இருக்கார், டெவலப் பண்ணிருக்கார். பிறகு அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் நீதிமன்றத்தின் மூலமாக வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த நிலத்தை மீட்டெடுக்கின்ற பொழுது அந்த நிலத்தில் ராங்ஃபுல் பொசஷன்ல யார் இருந்தாரோ அவரால் செய்யப்பட்ட அந்த நிலத்திற்கு செய்யப்பட்ட மேம்பாட்டு பணிகள், நிலத்துல வந்து அவர் ஒரு பெரிய மோட்டார் ஷெட் கட்டி இருக்கலாம், அல்லது நிலத்தை சுற்றி இரும்பு வேலி அடைத்திருக்கலாம், ஒரு ஃபென்சிங் போட்டிருப்பார், மெஷ்ஷாட ஒரு நீர்மூழ்கி மோட்டார் செட் பண்ணியிருப்பாரு. இது போன்ற பணங்களை வேண்டுமானால் அந்த நிலத்தினுடைய உண்மையான ஓனர் யாரோ அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். But shall not include profits due to improvements made by the person in wrongful possession. அப்ப இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்தார்னா அது மீன்ஸ் ப்ராஃபிட் என்ற வரையறைக்குள் வராது. சொத்தினுடைய இடைக்கால வருமானங்கள் என்று சொன்னால் மீன்ஸ் ப்ராஃபிட். அப்ப மீன்ஸ் ப்ராஃபிட் என்பது அந்த சொத்தை வந்து சட்டவிரோதமான அனுபவத்தில் வைத்திருக்கும் நபர் ராங்ஃபுல் பொசஷன்ல இருக்கணும். முதல் பாயிண்ட். அந்த ராங்ஃபுல் பொசஷன்ல இருந்துட்டு அந்த சொத்திலிருந்து அடைந்த, அந்த சொத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த வருமானங்கள், அதற்கான வட்டிகள். ஒரு பில்டிங் இருக்கு, பில்டிங் உள்ள வேற ஒரு நபர் போயிட்டு உள்ள ட்ரெஸ்பாஸ் பண்ணிட்டார். அவர் ட்ரெஸ்பாஸ் பண்ணி என்னுடைய பில்டிங் தான், டெனன்ட் யாரோ, டெனன்ட் எல்லாம் பணத்தெல்லாம் என்கிட்ட தான் கொடுக்கணும் மாசம் மாசம் அப்படின்னு சொல்றாரு. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் பிறகு அந்த பில்டிங்களுடைய ஓனர் கேஸ் போட்டு மீண்டும் பில்டிங் வந்து ரெக்கவர் பண்ணிட்டாருன்னா, யார் ராங்ஃபுல் பொசஷன்ல இருந்து இதனால் வரை அடைந்த அந்த வருமானங்கள் வட்டிகள் இருக்கிறதோ அந்த வருமானங்களையும் வட்டிகளையும் அந்த ரியல் ஓனர் ஆஃப் த பில்டிங் அவர் கேன் பி கிளைம்டு. இதுவே அந்த பில்டிங்க்கு ராங்ஃபுல் பொசஷன்ல இருக்கிறவரு ஒரு மதில் சுவர் அமைச்சிருக்கிறார், ஒரு வால்
கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காரு. அந்த பில்டிங்க்கு நல்ல டோர், லக்ஸூரியஸான நல்ல டோர்ஸ் எல்லாம் செட் பண்ணிருக்காரு. டேபிள் சேர் எல்லாம் போட்டிருக்காரு. தரையெல்லாம் நல்ல மார்பிள் கல்ல வச்சு நல்ல தரையெல்லாம் போட்டிருக்காரு. இப்படி டெக்கரேட் பண்ணி அந்த பில்டிங்கை மேம்பாடு செய்திருந்தால், மேம்படுத்தி இருந்தால், அந்த மேம்படுத்தப்பட்ட அந்த செலவினங்களை அந்த பில்டிங் ஓனர் தான் அந்த ராங்ஃபுல் பொசஷன்ல யார் இருக்கிறாரோ அவருக்கு கொடுக்க வேண்டும். அப்ப அந்த சொத்திலிருந்து அடைந்த வருமானங்களையும் வட்டியையும் குறிக்கும். ஆனால் சட்டவிரோதமான அனுபவத்தில் இருக்கும் அந்த நபரால், அவரால் செய்யப்பட்ட அந்த அபிவிருத்தினா மேம்பாடு, டெவலப்மெண்ட் அர்த்தம், அதில் ஏற்பட்ட வருமானங்களை குறிக்காது. அப்ப மீன்ஸ் ப்ராஃபிட்னா எதை குறிக்காது? இப்படித்தான் கேள்வி கேட்பாங்க. ராங்ஃபுல் பொசஷன்ல இருக்கிறவர், அவரால் செய்யப்பட்ட டெவலப்மெண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அது மீன்ஸ் ப்ராஃபிட்ல வராது. கொஸ்டின் நேரடியாக கேட்க மாட்டாங்க. கொஸ்டின் இப்படி மறைமுகமாக தான் கேட்கிறாங்க. எதுவெல்லாம் டிகிரி கிடையாது அப்படிதான் கேள்வி வரும். டிஸ்மிசல் ஃபார் டிஃபால்ட்டுங்களா, அது டிகிரி கிடையாது. ஒரு பேஷனை ரிட்டர்ன் போடுறாங்களா, அது டிகிரி கிடையாது. அதை போலவே எது எல்லாம் மீன்ஸ் ப்ராஃபிட் என்ற வரையறைக்குள் வராது என்று கேள்வி கேட்டால், மீன்ஸ் ப்ராஃபிட் மீன்ஸ் இடைக்கால வருமானங்கள் அல்லது தவறாக அடைந்த வருமானம் என்ற அர்த்தம். Under section 2 subsection 13 அசையும் சொத்து. Under section 2 subsection 13 அசையும் சொத்து என்பது சிபிசியை பொறுத்தவரை வளரும் பயிர்கள், அதை மட்டும் தான் குறிப்பிட்டிருக்காங்க. டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல தெளிவா சொல்லிட்டாங்க. 3 விஷயங்கள்: ஸ்டாண்டிங் டிம்பர், ஸ்டாண்டிங் க்ரோவிங் கிராப்ஸ் அண்ட் கிராஸ். ஒரு புற்களோ வளரும் பயிர்களோ ஒரு நிலத்தில் நிலையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய, நிலத்தில் விளைந்திருக்கக்கூடிய மரங்கள், இது 3மே அசையும் சொத்து தான். கரண்ட் அசையும் சொத்தா அசையா சொத்தா? அவதார் சிங் வழக்கில் சொல்லிட்டாங்க, கரண்ட் இஸ் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஒரு பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்கோம், எஃப்டி போட்டிருக்கோம், பிக்ஸட் டெபாசிட். ஒரு 10 லட்ச ரூபாய் போட்டிருக்கேன் பேங்க்ல. பேங்க் மேனேஜர் எனக்கு ரசீது கொடுத்திருக்காரு. அந்த ரசீதை பெற்றுக்கொண்ட பிறகு அந்த பிக்ஸட் டெபாசிட் என்பது அசையும் சொத்தா அசையா சொத்தா? பிக்ஸட் டெபாசிட் 5 வருஷம் வரலையும் எந்த இதுவும் நான் எடுக்க மாட்டேன். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அந்த பிக்ஸட் டெபாசிட் ரசீதை பெற்றுக்கொண்ட பிறகு 5 ஆண்டுகள் வரை இந்த பிக்ஸட் எஃப்டி பணத்தை நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் ஒரு 5 இயர்ஸ் நம்ம டேர்ம் பிக்ஸ் பண்ணி பேங்க்ல எஃப்டி போடுறோம். நிரந்தர வைப்பு தொகை, பிக்ஸட் டெபாசிட், அதுக்கான தமிழ் அர்த்தம் நிரந்தர வைப்பு தொகை. எத்தனை வருஷம்? 3 ஆண்டுகள் அல்லது 1 வருடம் அல்லது 5 ஆண்டுகள் அல்லது 10 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் நம்ம போட்டுக்குவோம் பேங்க்ல. அப்ப நிரந்தர வைப்பு தொகை ஒரு குறிப்பிட்ட வருடத்திற்கு நம்ம பிக்ஸ் பண்ணிட்டு வந்த பிறகு பேங்கர் என்ன பண்றாங்கன்னா நமக்கு ஒரு ரெசிப்ட், சலான் ஒண்ணு கொடுப்பாங்க. அதான் அதுக்கான ஆதாரம். அப்ப எஃப்டி என்பது ஒரு அசையும் சொத்தா அசையா சொத்தா? இதான் கேள்வி. பிக்ஸட் டெபாசிட் நீங்க பண்ணிட்டு ரெசிப்ட வாங்கிட்டீங்க பேங்கர் கிட்ட இருந்து சொன்னால் அது அசையும் சொத்து தான். எதை வச்சு சொல்றீங்க? எப்படி போட்டு வெளியே வந்திருப்பாரு, அதுக்குள்ள வீட்டுல ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கும், உடல்நிலை சரியில்லாம போயிருக்கும், அல்லது அவருடைய பிள்ளைகளுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைச்சிருக்கும், திடீர்னு பணம் கட்டணும். இப்பதான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வச்சிருந்த ஒரு 50 லட்ச ரூபாய் எப்படி போட்டேன், இப்ப போய் சீட்டு கிடைச்சு போச்சு, எப்படி கேன்சல் பண்ணா அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க மாட்டார் மேனேஜர். இருந்தாலும் மேனேஜர் வேற வழி கிடையாது, கஸ்டமர் சொல்றதான் கேட்டாகணும், கீழ்ப்படிஞ்சாகணும். இது போன்ற சூழ்நிலை மேனேஜர் பணத்தை தர முடியாதுன்னு சொல்றாரு. இப்பதான் எப்படி போட்டீங்க, நான் என்னால கேன்சல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு, வேற வழி இல்லை. மேனேஜருக்கு நமக்கு வாக்குவாதம், மனசு கஷ்டம் ஏற்பட்டு போச்சு. சரி, அந்த ரெசிப்ட் இருக்கு பாருங்க, எப்படி போட்ட ரெசிப்ட், அதை எடுத்துட்டு போயிட்டு ஒரு சேட்டு கடையில கொடுத்து கூட நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பேங்க்ல நான் 50 லட்சம் இப்பதான் பிக்ஸட் டெபாசிட் பண்ணிருக்கேங்க, என் பையனுக்கு இப்ப எம்பிபிஎஸ் சீட் கிடைச்சிட்டு நான் பணம் கட்டணும், ஆனா பேங்கர் கிட்ட கேட்டா இப்ப தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாருங்க. இந்தாங்க பிக்ஸட் டெபாசிட் அதனுடைய ரசீது இருந்தாங்க, இதை வச்சுட்டு எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியுமானா தாராளமா கேட்டு வாங்க முடியும். அப்ப அது அசையா சொத்தா அசையும் சொத்தானா? அசையும் சொத்து தான். இந்த 2 கேள்வியும் ஜுடிஷியல் எக்ஸாம்ல திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க சார். அப்ப அசையும் சொத்து என்பது வளரும் பயிர்களை உள்ளடக்குன்னு சொல்றாங்க. டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில சொல்லிட்டாங்க, 3 விஷயங்களை சொல்றாங்க. ஒன்று ஸ்டாண்டிங் டிம்பர், வளர்ந்து நின்று நிலத்தில் நிற்கக்கூடிய மரம். 2வது க்ரோவிங் கிராப்ஸ், வளரும் பயிர்கள். 3வது கிராஸ், புற்கள். இது 3மே அசையும் சொத்துக்கள். ஏனென்று சொன்னா நிலத்தில் இருந்து நம்
தனியாக பிரித்து எடுக்க முடியும், செவர் பண்ண முடியும். அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 14 கட்டளை என்பது ஒரு உரிமையில் வழக்கு நீதிமன்றத்தின் தீர்ப்பாணை இல்லாத ஒரு உத்தரவு. ஆர்டர்னா என்னங்க? ஆர்டர் என்பது டிக்ரி என்ற வரையறைக்குள் வருமா? இது ஒரு கேள்வி. ஆர்டர் என்பது டிக்ரி என்ற வரையறைக்குள் வருமானா? வராது. அப்ப ஆர்டர் மீன்ஸ் a formal expression of any decision of a civil court which is not a decree. கட்டளை என்பது ஒரு உரிமை வழக்கு நீதிமன்றத்துடைய தீர்ப்பாணை அல்லாத ஒரு உத்தரவை குறிக்கும், அவ்வளவுதான். அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 15 பிளீடர்னா யார்? வழக்கறிஞர் என்பது நீதிமன்றத்தில் வேறு ஒருவருக்காக முன்னிலையாகி வாதாடக்கூடிய உரிமை உடைய ஒரு நபர். இது அப்படியே சிஆர்பிஸ்ல பாருங்க, டிஃபைனிங் செக்ஷன்ல அண்டர் செக்ஷன் 2U அதுல கவர்மெண்ட்டுக்காக, அரசுக்காக, பாதிக்கப்பட்டவருக்காக ஆஜராகக்கூடிய ஒரு அரசு வழக்கறிஞர். இங்க சிவில்ல இருக்கக்கூடிய அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 15ல வழக்கறிஞர்னா யாருன்னு சொல்றாங்க. பிளீடர்னா யார்? Any person entitled to appear and plead for another in court and includes an advocate, a vakil, an attorney of a high court. உயர் நீதிமன்றத்துடைய அட்டார்னி இருக்காரு. இந்த இடத்துல அட்டார்னி என்ற வார்த்தை பயன்படுத்திருக்காங்க. இந்தியாவில் பாத்தீங்கன்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, அட்வொகேட் ஜெனரல். உச்ச நீதிமன்றத்தை தோன்றாங்கன்னா அட்டார்னி ஜெனரல், உயர் நீதிமன்றத்தில் அட்வொகேட் ஜெனரல். பிளீடர் என்பவர் சட்டம் படித்து முறையாக பதிவு செய்யப்பட்ட ஒரு நபர். அவர் மற்றொருவருக்காக நீதிமன்றத்தில் தோன்றி அவருடைய வழக்கை எடுத்து நடத்துவதற்கு, எடுத்துரைப்பதற்காக ஆஜராகக்கூடிய ஒரு நபர். அப்ப அட்வொகேட் என்பவரும், வக்கீல் என்பவரும், அட்டார்னி ஆஃப் ஹைகோர்ட் என்பவரும் இதில் அடங்குவார்கள். அப்ப வழக்கறிஞர், வாதுரைஞர் என்பது நீதிமன்றத்தில் வேறு ஒருவருக்காக முன்னிலையாகி வாதிட உரிமையுடைய ஒரு நபர். அதான் அதனுடைய பொருள். அப்ப வழக்கறிஞரையும் வக்கீலையும் ஒரு உயர் நீதிமன்றத்தின் அட்டர்னியும் இது உள்ளடக்கும். அது மட்டுமல்ல, சிஆர்பிஸ்ல ஒரு கொஸ்டின் அடிக்கடி கேட்கிறாங்க. அட்வொகேட் ஜெனரல் டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷன் கண்ட்ரோல்ல வருவார்னா வரமாட்டார். ஏன்னா அவர் கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையில தான் அட்வொகேட் ஜெனரல் அப்பாயிண்ட் பண்றாங்க. 74 அண்டர் ஆர்டிகல் 74 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950. அண்டர் ஆர்டிகல் 164 அங்க அட்டார்னி ஜெனரல், இங்க அட்வொகேட் ஜெனரல், அவ்வளவுதான். அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 16 விதிக்கப்பட்ட, வகுத்துரைக்கப்பட்ட இந்த வார்த்தை தான் இருக்கும். prescribed means prescribed by rules. இந்த விதிகளால் உண்டாக்கப்பட்ட அந்த படிவத்தில் தான் இருக்க வேண்டும். விதிக்கப்பட்ட என்பது விதிகளினால் விதிக்கப்பட்ட என்று பொருள். ரூல் இருக்கிறது. ஒரு டெண்டர்னா ஒரு டெண்டர் கால் ஃபார் பண்றாங்க, அந்த டெண்டருக்கான ஃபார்ம் இப்படி தான் இருக்கு, இந்த வடிவத்தில் தான் இருக்கும். அந்த ஃபார்ம்ல தான் நீங்க ஃபில் பண்ணி டெண்டருக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னு சொல்லி கலெக்டர் அறிவிச்சிருக்காங்க. கலெக்டர் எந்த ஃபார்ம்னு சொல்றாரோ அந்த ஃபார்ம்ல தான் நம்ம என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். ஆக அந்த கலெக்டர் போட்ட ஒரு விதி, ஒரு ரூல், அந்த ரூல்ல இந்த ஃபார்ம் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. வகுத்து உரைக்கப்பட்ட படிவம், எடுத்து உரைக்கப்பட்ட படிவம். அப்ப பிரஸ்கிரைப்டு மேனர்ல தான் இருக்கணும், இந்த வடிவத்தில் தான் இருக்கணும், இந்த படிவத்தில் தான் இருக்கணும். இந்த வடிவம், ஷேப், இந்த படிவம், இந்த ஃபார்ம் இப்படிதான் இருக்கணும். இதான் ஒரு யூனிஃபார்ம். அப்ப வகுத்துரைக்கப்பட்ட என்பது இந்த விதிகளால் விதிக்கப்பட்ட வேறு பொருள்படும். இந்த விதிகளால் விதிக்கப்பட்ட அந்த பொருள் என்று அர்த்தம். அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 17 ஆஃப் சிபிசி அரசு அதிகாரி. அரசு அதிகாரிகளை பற்றி அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 17ல சொல்றோம். ஆனால் அண்டர் செக்ஷன் நம்ம சிஆர்பிஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த அரசு அதிகாரிகளை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஐபிசியில் தான் அதுக்கான டிஃபைனிங் செக்ஷன் இருக்கிறது. அண்டர் செக்ஷன் 14 சர்வெண்ட் ஆஃப் கவர்மெண்ட். கவர்மெண்ட் சர்வெண்ட் சொல்லக்கூடாது, சர்வெண்ட் ஆஃப் கவர்மெண்ட். அதை போலவே மெட்ராஸ் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடாது, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அப்படிதான் சொல்லணும். அண்டர் செக்ஷன் 21 ஆஃப் ஐபிசியில் சொல்றாங்க பப்ளிக் சர்வெண்ட். 12 விஷயங்கள் அங்க டிஸ்கஸ் பண்றாங்க. அதுல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படுதோ மோரார்லெஸ் அது அப்படியே இங்க சிபிசி அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 17ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நீதிபதி அல்லது ஒரு ஆல் இந்தியா சர்வீஸ்ல இருக்கிறவங்க
அல்லது முப்படைகள்ல இருக்கிறவங்க கெசட்டட் ஆபீசர், அல்லது ஒரு நீதிமன்றத்தில் சங்கதி பற்றி அசசர், இவங்க எல்லாம் வருவாங்க. அல்லது ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க ஜெயில் அத்தாரிட்டி, அல்லது ஒரு குற்றங்களை தடுக்கக்கூடிய போலீஸ் ஆபீசர், அல்லது ஒரு குற்றங்களை பற்றி தகவல் தரக்கூடிய ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர், அல்லது குற்றவாளிகளை நீதி விசாரணை கொண்டு வருவதை அல்லது நீதி விசாரணை செய்வது ஒரு ஜட்ஜஸ், அல்லது பொது சுகாதாரம் பாதுகாப்பு. அப்ப சுகாதாரத்துறை பணியாளர்கள், சுகாதாரத்துறை ஆபீசர்ஸ், பாதுகாப்பு ஆபீசர்ஸ், அரசாங்கத்தின் சார்பாக எடுக்கிற நிலத்தை கையகப்படுத்துகிற ஆபீசர்ஸ், வரி ஏதாவது கலெக்ட் பண்ற ஆபீசர்ஸ், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல பணி செய்யக்கூடிய ஆபீசர்ஸ், பினான்சியல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தி கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ், இவங்க எல்லாமே அரசு பணியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்திடமிருந்து சம்பளம் வாங்கக்கூடிய அதிகாரி யாராக இருந்தாலும் சரி, ஒரு பொது கட்டளை நிறைவேற்றக்கூடிய ஆபீசர்ஸ், இவங்க எல்லாமே அரசு ஊழியர்கள் தான். இவங்க எல்லாம் அரசு அதிகாரிகள். அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 17 ஆஃப் சிபிசி. நீங்க ஐபிஎஸ்ல செக்ஷன் 14 பாப்பீங்க, சர்வெண்ட் ஆஃப் கவர்மெண்ட். செக்ஷன் 21 பாப்பீங்க, பப்ளிக் சர்வெண்ட். அதை போலதான் அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 17ல சிபிசில சொல்லியிருக்காங்க. அப்ப சட்டம்னா என்ன? சட்டம் என்பதில் விதிகளும் உள்ளடக்கும். ரைட். அண்டர் செக்ஷன் 18, அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 18, விதிகள் என்பது ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அல்லது அண்டர் செக்ஷன் 125, 125வது பிரிவின்படி செய்யப்பட்ட விதிகளும் படிவங்களும் என்று அர்த்தம். அப்ப நீங்க இதை படிக்கின்ற பொழுது செக்ஷன் 122 எதை பற்றி பேசுகிறது அதையும் நாம அதை நாம் தெரிந்து கொண்டு பிறகு நாம் உள்ளே சென்றால்தான் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பவர் ஆஃப் சர்டன் ஹை கோர்ட்ஸ் டு மேக் ரூல்ஸ். உயர் நீதிமன்றம் விதிகளை உருவாக்குவதற்கு, விதிகளை ஆக்குவதற்குள்ள அதிகாரங்கள். பவர் ஆஃப் அதர் ஹை கோர்ட்ஸ் டு மேக் ரூல்ஸ். மற்ற உயர் நீதிமன்றங்கள் விதிகளை ஆக்குவதற்கான, விதிகளை உண்டாக்குவதற்கான, விதிகளை ஏற்றுவதற்கான அதிகாரங்கள். ஷெட்யூல் 1 அல்லது அண்டர் செக்ஷன் 122 ஆர் 125 ஆஃப் சிபிசியின் படியோ இதில் சொல்லப்பட்ட விதிகளும் படிவங்களும் என்று அர்த்தம். விதிகள் என்று சொன்னால் இந்த விதிகளில் எதெல்லாம் வருது பாருங்க. ஷெட்யூல் 1 அதுல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்காங்களோ அதெல்லாம் விதிகள் தான். அண்டர் செக்ஷன் 122 உயர் நீதிமன்ற விதிகளை உருவாக்கக்கூடிய அதிகாரம், அதில் சொல்லப்பட்டதெல்லாம் விதிகள் தான். அண்டர் செக்ஷன் 125 நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் இல்லாம வேற ஒரு ஹைகோர்ட் வந்து விதிகளை வந்து உண்டாக்குறாங்க, அதுவும் விதிகள் தான். அதில் சொல்லப்பட்டுள்ள படிவங்களும் விதிகள் தான். இதுதான் அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 18. அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 19 ஒரு கூட்டு நிறுவனத்தின் பங்கு என்பது என்ன? ஒரு இருப்பு இருக்க வேண்டும், ஸ்டாக். ஒரு கடன் பத்திர இருப்பு, அதாவது கடனீட்டு பத்திரம், டிபென்ச்சர்ஸ். ஒரு கடன் பத்திரங்கள், பாண்டு. இதையெல்லாமே ஒரு கூட்டு நிறுவனம், அந்த கூட்டு நிறுவனத்துடைய பங்குகள் என்று அர்த்தம். கார்பரேஷன். அரசுக்கு எதிராக ஸ்பெசிபிக் ரிலீஃப் கேட்க முடியாது, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். எஸ்ஆர் ஆக்ட்ல அதான் சொல்றாங்க, ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல. ஆனால் ஒரு கார்பரேஷனுக்கு எதிராக ஸ்பெசிபிக் ரிலீஃப் கேட்க முடியும்னு சொல்லி ஜீவன்லால் கேஸ்ல நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அப்போ ஒரு கார்பரேஷன் இருக்கிறது, கூட்டு நிறுவனத்துடைய பங்கு என்பது அந்த கூட்டு நிறுவனத்துடைய ஸ்டாக்கையும் குறிக்கும், அந்த கூட்டு நிறுவனத்துடைய டிபென்ச்சரையும் குறிக்கும், அந்த கூட்டு நிறுவனத்துடைய பத்திரங்களை, பாண்ட்ஸையும் குறிக்கும். அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 20 கையொப்பமிடப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் அல்லது டிக்ரி. ஒரு ஜட்ஜ்மெண்ட்லயோ அல்லது ஒரு டிக்ரி என்று சொல்லக்கூடிய தீர்ப்பாணையிலோ, ஒரு தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட், ஒரு தீர்ப்பு ஆணை டிக்ரி, ஒரு தீர்ப்பிலோ அல்லது தீர்ப்பாணையிலோ, ஐ மீன் ஜட்ஜ்மெண்ட்லயோ டிக்ரியிலோ, presiding officer of the concerned court who has to be signed on it after conclusion the matter. ஒரு தீர்ப்பிலேயோ அல்லது தீர்ப்பாணையிலேயோ இடப்பட்டுள்ள கையொப்பம், அதில் இடப்பட்டுள்ள முத்திரை, இதை தவிர முத்திரையிடப்பட்டதையும் உள்ளடக்கும். அப்ப அந்த சீல், இதுல கொஸ்டின் கேட்டா கையொப்பம் என்ற வரையறைக்குள் அந்த ஸ்டாம்ப் சீல் வைக்கிற பாருங்க, அது வருமானு ஒரு கேள்வி கேட்பாங்க. கண்டிப்பாக அதுவும் வரும்.
signed save in the class of a judgment or a decree includes stamped. இப்ப சிஆர்பிசி நம்ம படிக்கிறோம், அண்டர் செக்ஷன் 2U ல தான் சொல்றாங்க அரசு வழக்கறிஞர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 2U டிஃபைனிங் செக்ஷன் படிக்கின்ற பொழுது அண்டர் செக்ஷன் 24யும் இணைத்து பார்க்கணும். 24ல சப்செக்ஷன் 3 ஆஃப் சிஆர்பிசியும் சேர்த்து பார்க்க வேண்டும். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆர் அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் shall be appointed by the state government under section 24 subsection 3 of CRPC. Defining section under section 2U ல சொல்றாங்க. அப்ப 2U மறக்க கூடாது. under section 24 subsection 3 of CRPC மறக்க கூடாது. அது அப்படியே செஷன்ஸ் ப்ரொசீஜர் சொன்னீங்கன்னா அங்கே under section 225 and 226 மறக்க கூடாது. அப்படியே நேர 301க்கு வாங்க. 301ல சப்செக்ஷன் 1 படி அரசுக்கு சார்பாக ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்கள் மெமோ ஆஃப் அப்பியரன்ஸோ அல்லது வக்காலத்தோ போட வேண்டிய அவசியம் கிடையாது. இதே பிரைவேட் கவுன்சில் இருக்காங்க, அவங்க அண்டர் செக்ஷன் 301 சப்செக்ஷன் 2 படி அவங்க என்கேஜ் ஆகுவாங்க. அவங்க மெமரண்டம் ஆஃப் அப்பியரன்ஸ் போடணும் அல்லது வக்காலத்து போட்டே ஆகணும். இப்ப வந்திருக்கக்கூடிய கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் 2019 அதுல ஒரே ஒரு விஷயம் தான் வக்காலத்தை பத்தி சொல்றாங்க, மெமோரண்டம் ஆஃப் அப்பியரன்ஸ் பத்தி சொல்றாங்க. அப்ப மெமோ ஆஃப் அப்பியரன்ஸோ வக்காலத்தை பத்தி எப்படின்னா ஒரு அக்யூஸ்ட் ஜெயில இருக்கிறாருன்னு சொன்னா அப்ப நீங்க பெயில் பெட்டிஷன் போடுறீங்க, அப்பதான் நீங்க மெமோ ஆஃப் அப்பியரன்ஸ் மெமரண்டம் ஆஃப் அப்பியரன்ஸ் ஃபைல் பண்ணணும். அதே அக்யூஸ்டோ அல்லது பெட்டிஷனரோ வெளியில இருக்கிறாங்கன்னு சொன்னா நீங்க வக்காலத்து தான் ஃபைல் பண்ணணும். இப்ப லேட்டஸ்டா கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல அந்த விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. இந்த சட்டப்பிரிவுல நீங்க மறக்கவே கூடாது சார். அண்டர் செக்ஷன் 3 subordination of courts. For the purposes of this code, the district court is subordinate to the high court and every civil court of a grade inferior to that of a district court, and every court of small causes is subordinate to the high court and district court. கீழமை நீதிமன்றங்களை அந்த கீழமை நீதிமன்றங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், யார் யாருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறாங்க? ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இருக்கிறாருன்னா ஹைகோர்ட்டு கீழ்ப்படிந்து தான் இருக்கணும், அவருக்கு கீழே தான். ஹைகோர்ட்டுக்கு கீழே அமைந்தவர் தான் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கீழே அமைந்தவர் தான் அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், சப் ஜட்ஜ், சிஜேஎம், ஜேஎம் ஆர் முன்சிப். நீங்க கிரிமினல் சைடு பாக்குறீங்கன்னா செக்ஷன் 9 டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் கோர்ட்னு அர்த்தம். செக்ஷன் 10 ஏடிஜே வராங்க. செக்ஷன் 11 ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வராங்க. செக்ஷன் 12 ஏஎஸ்ஜே வர்றாங்க. அப்ப செக்ஷன் 11 யாருக்கு கீழ்பட்டு இருக்கணும்? ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்பவர் செக்ஷன் 15க்கு கீழ்பட்டு இருக்கணும். செக்ஷன் 15 யாருங்க? அவர் தான் சிஜேஎம் கண்ட்ரோல்ல இருக்கிறவர், சிஜேஎம்க்கு கீழ்பட்டு நடக்க வேண்டும். அதே போல செக்ஷன் 16 ஒரு மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் செக்ஷன் 19க்கு கீழ்பட்டு இருக்க வேண்டும், சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கீழ்பட்டு இருக்க வேண்டும். அதே போல செக்ஷன் 9க்கு கீழ்பட்டவர் தான் செக்ஷன் 12 and 10. ஒரு அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜோ அல்லது ஒரு அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜோ ஒரு டிஜேவுக்கு கீழ்பட்டவர்கள், அவர்கள் சபார்டினேட். இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இருக்கு. நான் சிஆர்பிசி நடத்திய பொழுது அந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கொடுத்திருக்கேன். அதே போல இங்க பாத்தீங்கன்னா செக்ஷன் 3 பொறுத்தவரை சபார்டினேஷன் ஆஃப் ஹைகோர்ட். அப்ப சபார்டினேஷன் ஆஃப் ஹைகோர்ட்னா என்ன அர்த்தம்? உயர் நீதிமன்றத்துக்கு கீழ்பட்டவர்கள் யார் யார்? ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி உயர் நீதிமன்றத்துக்கு கீழ்பட்டவர். சிவில் சைடு சொல்றப்ப அவரை நம்ம பிடிஜே என்று அழைப்போம், பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் என்று அழைப்போம். இப்போ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு சார். இந்த சட்டத்தினுடைய நோக்கங்களை பொறுத்தமட்டில் மாவட்ட நீதிமன்றம் என்பது உயர் நீதிமன்றத்துக்கு கீழ் அமைந்தது. ஒரு மாவட்ட நீதிமன்றத்துக்கு கீழ்பட்ட உரிமை வழக்கு நீதிமன்றம் ஒவ்வொன்றும் மற்றும் சிறு வழக்குகள் நீதிமன்றம் ஒவ்வொன்றும் உயர் நீதிமன்றத்திற்கும் மாவட்ட நீதிமன்றத்துக்கும் கீழே அமைந்துள்ள நீதிமன்றங்கள்.
ஸ்மால் காசஸ் கோர்ட்டா டிஜே கீழே, ஹைகோர்ட்டு கீழே. டிஜேவா ஹைகோர்ட்டு கீழே. இப்ப மாவட்ட நீதிமன்றம் என்பது உயர் நீதிமன்றத்துக்கு கீழ் அமைந்துள்ள நீதிமன்றம். அப்ப அந்த மாவட்டத்தில் உள்ள மற்ற நீதிமன்றங்கள் உயர் நீதிமன்றத்துக்கு மற்றும் மாவட்ட நீதிமன்றத்துக்கு கீழ் அமைந்துள்ளதுதான். அப்ப கூடுதல் மாவட்ட நீதிபதி அவர்கள் கோர்ட் ஆஃப் அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை பொறுத்தவரை இந்த பிரிவின்படி மாவட்ட நீதிபதி அவர்களுடைய நீதிமன்றத்துக்கு கீழ்ப்படிந்ததல்ல அப்படின்னு சொல்லிட்டு மத்திய பிரதேச வழக்கு 1959 வந்து தீர்ப்பு. 1951 இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. AIR 1959 மத்திய பிரதேஷ் பேஜ் நம்பர் 188. ஒரு ஏடிஜே ஒரு டிஜே கோர்ட்டுக்கு கீழ்ப்படிந்தவர் அல்ல அப்படின்னு தீர்ப்பு. AIR 1959 மத்திய பிரதேஷ் பேஜ் நம்பர் 188. ஒரு ஏடிஜே என்பவர் ஒரு டிஜேவுக்கு கீழ்ப்படிந்தவர் அல்ல, அதை சொன்ன தீர்ப்பு. ஆனா சிஆர்பிசியை பொறுத்தவரை இந்த ஜட்ஜ்மெண்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஒரு ஏடிஜே என்பவர் சபார்டினேஷன் டு தி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். அதற்கான தீர்ப்பு நான் சிஆர்பிசி எடுக்கிறப்ப சொல்லியிருக்கேன். இப்ப அந்த ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சா அது சொல்லிடுறேன். அப்ப கீழமை நீதிமன்றங்கள் பொறுத்தவரை உயர் நீதிமன்றத்துடைய தனி நீதியரசர் இருக்கார், சிங்கிள் ஜட்ஜ் ஆஃப் தி ஹைகோர்ட். அப்ப சிங்கிள் ஜட்ஜ் ஆஃப் தி ஹைகோர்ட் நீதிமன்றமும் உயர் நீதிமன்றத்துக்கு கீழ் அமைந்த நீதிமன்றமாகும். சபார்டினேட் கோர்ட் என்ற வரையறைக்குள் சிங்கிள் ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட்டும் அடங்குவார். AIR 1962 மெட்ராஸ் பேஜ் நம்பர் 490. சிங்கிள் ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட் வந்து உயர் நீதிமன்றத்துக்கு கீழே அமைந்த நீதிமன்றம் தான். AIR 1962 மெட்ராஸ் பேஜ் நம்பர் 490. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்காரு, மாவட்ட ஆட்சியருடைய கோர்ட், ரெவன்யூ கோர்ட். அந்த ரெவன்யூ கோர்ட் வந்து மாவட்ட நீதிமன்றத்திற்கு கீழ் நிலையில் உள்ள உரிமையல் நீதிமன்றம் கிடையாது. AIR 1942 பாட்னா ஃபுல் பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பு இது. நாக்பூர் கோர்ட்டும் கொடுத்திருக்காங்க, பாட்னா கோர்ட்டும் கொடுத்திருக்காங்க, மைசூர் கோர்ட்டும் கொடுத்திருக்காங்க. இதே ஜட்ஜ்மெண்ட் தான். பேஜ் நம்பர் 18. AIR 1942 பாட்னா பேஜ் நம்பர் 18 and 29. 18 ஆரம்பிச்சு 29 வரை. அதே போல AIR 1966 மைசூர் வால்யூம் 5 பேஜ் நம்பர் 10. ரெவன்யூ கோர்ட் இருக்கு பாருங்க, அது வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கீழ் அமைந்த கோர்ட் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனால் 1944 மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. உரிமையல் நீதிமன்றம் என்பதில் வருவாய் நீதிமன்றமும் அடங்குன்னு சொல்லிட்டாங்க. 1942 ஒரு தீர்ப்பு பாட்னா கோர்ட் கொடுத்திருக்காங்க. 1966 மைசூர் கோர்ட் சொல்றாங்க. அவங்க எல்லாம் சொல்றப்ப ஒரு மாவட்ட ஆட்சியர் நீதிமன்றம் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுடைய கண்ட்ரோல் கீழே வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சிவில் நீதிபதியினுடைய நீதிமன்றம், ஒரு ரெவன்யூ கோர்ட், ஒரு உரிமையில் நீதிமன்றம் என்பதில் வருவாய் நீதிமன்றமும் ரெவன்யூ கோர்ட்டும் உள்ளடங்கும். AIR 1944 மெட்ராஸ் பேஜ் நம்பர் 139 டிவிஷன் பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பு இது. இப்ப ரெவன்யூ கோர்ட்ல ஒரு தீர்ப்பு வழங்குறாங்கன்னா அதை எதிர்த்து நம்ம என்ன பண்ணலாம், முனிசிபல் கோர்ட்ல கேஸ் போடலாம் அல்லது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல கேஸ் போடலாம். அதான் இதனுடைய அர்த்தம். AIR 1944 மெட்ராஸ் பேஜ் நம்பர் 139 விதின் பிரைட்ல DB டிவிஷன் பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பு இது. ஆடியோ கோர்ட்ல ஒரு கேஸ் நடத்துறீங்க, சிவில் சூட் நடத்துறீங்க. ஆடியோ அவர்களால் வழங்கப்படும் அந்த தீர்ப்பை எதிர்த்து நம்ம முனிசிபல் கோர்ட்ல கேஸ் போட முடியுமா, தாராளமா போடலாம். அல்லது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல கேஸ் போட முடியுமா, தாராளமா போடலாம். அல்லது DRO கோர்ட்ல ஒரு கேஸ் நடத்துறீங்க, DRO கோர்ட் டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆபீசர் கோர்ட்ல வந்து ஒரு சிவில் சூட் நடத்துறீங்க. DRO கோர்ட் ஒரு உத்தரவு போடுறாங்க, அந்த உத்தரவை எதிர்த்து நீங்க வந்து முனிசிபல் கோர்ட்ல கேஸ் போட முடியுமா, தாராளமா போடலாம். அல்லது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல கேஸ் போடணும்னா PDJ கோர்ட்ல நீங்க வந்து PDJ கோர்ட்ல தாராளமா கேஸ் போடலாம். உரிமையல் நீதிமன்றம் என்பதில் வருவாய் நீதிமன்றமும் உள்ளடங்கும். AIR 1944 மெட்ராஸ் பேஜ் நம்பர் 139, 141, 142 டிவிஷன் பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பு. ஒரு ட்ரிபியூனல் இருக்கு, மோட்டார் ஆக்சிடென்ட் கேஸ் விசாரிக்கக்கூடிய MACTOP என்று சொல்வார்கள். மோட்டார் ஆக்சிடென்ட் ட்ரிபியூனல் ஒரிஜினல் பெட்டிஷன், ஒரிஜினல் கிளைம் பெட்டிஷன் அர்த்தம் MACTOP. ஆனா நம்ம வசதிக்காக MCOP சொல்றோம்.
அந்த ட்ரிபியூனல் அதுவும் உயர் நீதிமன்றத்துக்கு கீழே அமைந்த ஒரு நீதிமன்றம் தான். AIR 1972 ஆந்திர பிரதேஷ் பேஜ் நம்பர் 125. AIR 1985 கர்நாடகா பேஜ் நம்பர் 208. MCOP கேஸை விசாரிக்கக்கூடிய ட்ரிபியூனலும் வந்து உயர் நீதிமன்றத்துக்கு கீழ் அமைந்த நீதிமன்றம் தான். AIR 1985 கர்நாடகா பேஜ் நம்பர் 208. இப்ப சமீபத்துல வந்த தீர்ப்பு வருவாய் நீதிமன்றம் ரெவன்யூ கோர்ட் என்றது உயர் நீதிமன்றத்துக்கு கீழ் அமைந்துள்ள கோர்ட் தான். 2009 வால்யூம் 4 CTC பேஜ் நம்பர் 74. அப்ப நீதிமன்றங்களுடைய கீழ் அமைவு சபார்டினேஷன் ஆஃப் கோர்ட்ஸ் என்பதற்கு எதெல்லாம் வருது பாருங்க. சபார்டினேட்டா ரெவன்யூ கோர்ட் என்பது உயர் நீதிமன்றத்துக்கு கீழே அமைந்துள்ள நீதிமன்றம் தான். 2009 வால்யூம் 4 CTC பேஜ் நம்பர் 74. Under section 4 குறிப்பிட்ட வகைமுறை எதுவும் இதற்கு மாறாக இல்லாது இருந்தால், notwithstanding anything contained in this text. அப்ப in the absence of any specific provisions to the contrary, nothing in this code shall be deemed to limit or otherwise affect any special or local law now in force or any special jurisdiction or power conferred or any special form of procedure prescribed by or under any other law for the time being in force. அப்ப குறிப்பிட்ட வகைமுறை ஏதாவது இதுக்கு மாறாக இல்லாத இருந்தால், இந்த சட்டத்தில் உள்ள எதுவும் தற்போது அமலில் இருக்கக்கூடிய தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய சிறப்பு அல்லது வட்டார சட்டம் எதையுமோ, அவ்வப்பொழுது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு சட்டத்தின்படியோ அல்லது அதனால் வழங்கப்பட்ட சிறப்பு அதிகாரத்தின்படியோ, சிறப்பு அதிகார வரம்பு எதையோ, அதனால் விதிக்கப்பட்ட விசாரணை முறைக்கான சிறப்பு வகை எதுவாக இருந்தாலும் சரி, அந்த வரம்புக்கு உட்படுவதாக அல்லது வேறு வகையில் பாதிப்பதாக இருக்கக்கூடாது. இது சேவிங்ஸ் ப்ரொவிஷன்ஸ். குறிப்பா சப்செக்ஷன் 1ல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டதோ ப்ரொபோசேஷன்ஸ் இருக்குது. தெரிப்புரை, அது பொது விஷயத்துக்கு பாதகமின்றி இந்த சட்டமோ அல்லது வேற ஏதாவது ஒரு சட்டமோ ஒரு விவசாய வேளாண்மை நிலத்தின் விளைபொருளிலிருந்து குத்தகை வசூலிப்பதற்காக நிலம் வைத்திருப்பவர் அல்லது நிலக்கீழார் லேண்ட்லார்டு ஒருவருக்கு உரிமையை கட்டுப்படுத்துவதாகவோ அல்லது வேறு விதமாக பாதிப்பதாகவோ இருக்கக்கூடாது. வேற வகையில சொல்றாங்க, இந்த சட்டத்தில் உள்ள எதுவும் தற்போது சிறப்பு சட்டம் இருக்கு, நடைமுறையில் இருக்கக்கூடிய சிறப்பு சட்டம் அல்லது வட்டார சட்டத்தில் எதையோ அல்லது அவ்வப்போது அமலில் உள்ள வேறு ஏதேனும் சட்டப்படியாக வழங்கப்பட்ட சிறப்பு அதிகாரம் எதையுமோ அல்லது விசாரணை முறை எதையா இருந்தாலும் சரி, எது எப்படி இருந்தாலும் இந்த சட்டம் பாதிக்காது. இந்த சிபிசி பாதிக்கவே பாதிக்காது. ஸ்பெஷலா இருக்கு, சிறப்பு சட்டம் இருக்கு அல்லது லோக்கலா இருக்கு, வட்டார சட்டம் இருக்கு, அந்த ஸ்பெஷல் லாவியும் லோக்கல் லாவியும் எதையுமே சரி, அவ்வப்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஏதாவது சட்டப்படியாக வழங்கப்பட்ட சிறப்பு அதிகாரம் எதையுமோ அல்லது அதிகாரம் எதையுமோ அல்லது விசாரணை முறை எதா இருந்தாலும் சரி, இந்த சட்டம் பாதிக்குமான்னா பாதிக்கவே பாதிக்காது. அப்ப சிறப்பு சட்டம் வட்டார சட்டம் எல்லாம் இருக்கு, உரிமையில் விசாரணை முறை சட்டம் இருக்கு. இதுக்கு இடையில முரண்பாடு இல்லாத போது உரிமையில் விசாரணை முறை சட்டம் தான் மேலோங்கும். நாம லீகல் மேக்ஸிம் பார்த்திருக்கோம். ஸ்பெஷலி பஸ் நான் டீரகட், ஸ்பெஷல் லா வில் பிரிவைல் ஓவர் ஜெனரல் லா. சிறப்பு சட்டம் பொது சட்டத்தை விட மேலோங்கி நிற்கும். ஆனா இந்த கேஸ்ல சொல்றாங்க, ஒரு ஸ்பெஷல் லா இருக்கு, ஒரு லோக்கல் லா இருக்கு. ஒரு ஸ்பெஷல் லாவோ அல்லது ஒரு லோக்கல் லாவோ ஒரு சிபிசிக்கு உரிமையில் விசாரணை முறை சட்டத்திற்கு இடையில ஒரு முரண்பாடு இல்லாத பொழுது உரிமையில் விசாரணை முறை சட்டம் தான் பொருந்தும். ஸ்பெஷல் லாவுக்கும் லோக்கல் லா, ஸ்பெஷல் லாவோ அல்லது லோக்கல் லாவோ இது இருக்குது, சிபிசியும் இருக்குது. இது ரெண்டுக்கும் எந்தவித பிரச்சனையும் கிடையாது, முரண்பாடு எதுவுமே இல்லாத பட்சத்தில் சிபிசி பொருந்தும், சிபிசி தான் மேலோங்கும். AIR 1965 பாட்னா பேஜ் நம்பர் 472 ஃபுல் பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பு இது. AIR 1965 பாட்னா பேஜ் நம்பர் 472, 472ல இருந்து 477 வரை விதின் பிராக்கெட்ல FB ஃபுல் பெஞ்ச். பாட்னா உயர் நீதிமன்றம் முழு ஆயம் கொடுத்த தீர்ப்பு இது. ஃபேமிலி கோர்ட் இருக்கு, ஃபேமிலி கோர்ட் ஆக்ட் செக்ஷன்
17 படி செக்ஷன் 17 நீங்க படிக்கிறப்ப பாருங்க, குடும்ப நீதிமன்றம்லாம் அதுல ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் வரும், ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ் வருது. அந்த ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸை பொறுத்தவரை எழுவினாக்களை வணைய வேண்டிய அவசியம் இருக்குதா? ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணணும் அவசியம் கிடையாது. செக்ஷன் 17 ஆஃப் ஃபேமிலி கோர்ட் ஆக்ட்ல சொல்றாங்க. ஆனால் கண்டிப்பா எழுவினாக்கள் வணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி கருதும் பட்சத்தில் ஃபேமிலி கோர்ட்டு ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. இஷ்யூஸை கண்டிப்பா ஃப்ரேம் பண்ணுவாங்க. அது வந்து தவறானதோ சட்ட முரண்பாடு உடையதோ என்று கூற முடியாது. ஒரு குடும்ப நீதிமன்றம் தன் விருப்பம் போல் குறிப்பிட்ட வழக்கில் குறிப்பிட்ட நடைமுறையை பின்பற்றலாம். இல்லைங்க, செக்ஷன் 17 ஆஃப் தி ஃபேமிலி கோர்ட் ஆக்ட்ல வந்து தெளிவா சொல்றாங்க, இஷ்யூஸ் வந்து ஃப்ரேம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதை மீறி நீங்க எப்படிங்க நீங்க இஷ்யூஸ் வந்து ஃப்ரேம் பண்ணீங்கன்னு நம்ம வந்து ஃபேமிலி ஜட்ஜி கிட்ட ஃபேமிலி கோர்ட்டு கிட்ட கேட்டால், ஃபேமிலி கோர்ட்டுக்கு அந்த இன்ஹரண்ட் பவர் இருக்கு, அவங்க இஷ்டம் தான் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணலாம் அல்லது பண்ணாம போகலாம். அப்படி சார்ஜ் வந்து அவங்க ஃப்ரேம் பண்ண கூடாதுன்னு செக்ஷன் 17 ஆஃப் ஃபேமிலி கோர்ட் ஆக்ட்ல சொல்லி இருந்தாலும் சரி, அதை மீறி ஒரு ஃபேமிலி கோர்ட் ஜட்ஜி வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அது ஆம்பிள் பவர், இன்ஹரண்ட் பவர். அது 1989 வால்யூம் 1 கர்நாடகா லா ஜர்னல் பேஜ் நம்பர் 163. 1989 வால்யூம் 1 கர்நாடகா லா ஜர்னல் பேஜ் நம்பர் 163. கல்கத்தா ஹைகோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. சில சூழ்நிலை வந்து சிறப்பு சட்டம் வந்து ஒரு உரிமையில் நடைமுறை சட்டம், ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் இருக்கு, சிபிசி இருக்கு, ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் இருக்கு. அப்ப ஸ்பெஷல் ஆக்டினுடைய ப்ரொசீஜர் வந்து இதுக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது சிபிசியை நீங்க ஃபாலோ பண்ணலாம்னா தாராளமா ஃபாலோ பண்ணலாம். ஸ்பெஷல் ஆக்டுக்கு அது பொருந்துமானா பொருந்தாது. அதாவது ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் இருக்கு, ஒரு சிபிசி இருக்கு. ஸ்பெஷல் ஆக்ட் வந்து அந்த சட்ட நடைமுறைக்கு பொருந்துன்னு சொல்லி எங்கேயுமே சொல்லலை, அப்படின்னா பொருந்தாதுன்னு அர்த்தம். இது போன்ற சூழ்நிலை சிபிசி நீங்க அப்ப உரிமையில் விசாரணை முறை சட்டம் அல்லது ஸ்பெஷல் ஆக்ட் இது பொருந்துமானா பொருந்தாது. இதுவும் பழைய கேஸ் லாஸ் தான். ஏஐஆர் 1985 கல்கட்டா பேஜ் நம்பர் 169. சரிங்க, ஒரு டிஆர்டி வந்து ஒரு சிவில் கோர்ட்டா ஒரு கேள்வி. டெப்டர் ரெக்கவரி ட்ரிபியூனல் என்று சொல்லக்கூடிய கடன் வசூலிப்பு தீர்ப்பாயம். இந்த கடன் வசூலிப்பு தீர்ப்பாயம் என்று சொல்லக்கூடிய டிஆர்டி, டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல், அந்த கடன் வசூலிப்பு தீர்ப்பாயம் என்பது ஒரு சிவில் நீதிமன்றமா? டிஆர்டி என்பது ஒரு உரிமையல் நீதிமன்றம் கிடையாது. 2009 வால்யூம் 4 சிடிசி பேஜ் நம்பர் 74. 2009 வால்யூம் 4 சிடிசி பேஜ் நம்பர் 74. டிஆர்டி என்பது டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல் என்பது கடன் வசூல் தீர்ப்பாயம் என்பது ஒரு உரிமையல் நீதிமன்றம் ஆகாது. செக்ஷன் 5 அப்ளிகேஷன் ஆஃப் தி கோட் டு ரெவென்யூ கோர்ட்ஸ். வருவாய்த்துறை நீதிமன்றங்களில் இந்த உரிமையில் நடைமுறை சட்டம் பொருந்தும். அப்ப வருவாய்த்துறை நீதிமன்றங்களுக்குரிய சிறப்பு சட்டம் எந்த நடைமுறைகளை பற்றி மௌனமாக இருக்கிறதோ அந்த நடைமுறைகளுக்கு இந்த உரிமையில் சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நடைமுறைகளை பொருந்தும்படி மாநில அரசாங்கம் அதிகாரப்பூர்வமான தனது அரசு இதழில் ஒரு அறிவிப்பு செய்யலாம். அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் நினைத்தால் இந்த ரெவென்யூ கோர்ட்டுகள்லாம் ஸ்பெஷல் ஆக்ட் தான். அப்ப சிறப்பு சட்டம் எந்த நடைமுறைகளை பற்றி மௌனமாக இருக்கிறதோ, சிறப்பு சட்டத்தை பற்றியோ அல்லது எந்த நடைமுறை பற்றி மௌனமாக இருக்கிறதோ அந்த நடைமுறைகளுக்கு இந்த உரிமையில் சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நடைமுறைகளை பொருந்தும்படி மாநில அரசாங்கம் கெசட்ல நோட்டிபிகேஷன் பண்ணும். ஸ்பெஷல் ஆக்ட்ல எதுவுமே சொல்லல, வேற எந்த ஆக்ட்லயும் சொல்லல ரெவென்யூ கோர்ட்டை பற்றி, அதனுடைய நடைமுறை பற்றி. அப்ப சொல்லாத பட்சத்துல சிபிசி தான் பொருந்துன்னு சொல்லிட்டு மாநில அரசாங்கம் நோட்டிபிகேஷன்ல கொடுக்கணும் கெசட்ல. இதுதான் அண்டர் செக்ஷன் 5 சப்செக்ஷன் 1. சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, அண்டர் செக்ஷன் 5 சப்செக்ஷன் 2ல சப்செக்ஷன் 1ல் உள்ள வருவாய்த்துறை நீதிமன்றம் என்பது
வேளாண்மை நோக்கங்களுக்காக பயன்படுத்துகிற நிலத்தின் குத்தகை வருவாய் அல்லது வருமானங்கள் சம்பந்தப்பட்ட உரிமை வழக்குகளை அல்லது இதர நடவடிக்கைகளை வட்டார சட்டத்தின்படி ஏற்றுக்கொள்ள அதிகாரம் வரம்புடைய ஒரு நீதிமன்றம். ரெவன்யூ கோர்ட்னா என்னன்னு கேட்கிறாங்க. ரெவன்யூ கோர்ட் என்பது வேளாண்மை நோக்கங்களுக்காக பயன்படுத்துகிற நிலத்தின் குத்தகை வருவாய் அல்லது ஒரு நிலம் இருக்குன்னா அது விவசாயம் பண்றோம், அதுல இருந்து வரக்கூடிய நிலவரி கட்டுறோம் பாருங்க, அந்த குத்தகை வரி அல்லது நிலவரி, அந்த குத்தகை வருவாய் அல்லது வருமானங்கள் சம்பந்தப்பட்ட உரிமை வழக்குகளை அல்லது இதர நடவடிக்கைகளை வட்டார சட்டத்தின்படி ஏற்றுக்கொள்ள அதிகார வரம்புடைய ஒரு நீதிமன்றம். இதான் ரெவன்யூ கோர்ட். அப்ப குத்தகை வருவாய் அல்லது வருமானங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு உரிமை வழக்கு, நிலம் என்னுடைய நிலம், குத்தகை எனக்கு தான் விட்டாங்க, இது சம்பந்தமான ஒரு உரிமை வழக்குகளை அல்லது அதர் ப்ரொசீடிங்ஸ் என்று சொல்லக்கூடிய இதர நடவடிக்கைகளை வட்டார சட்டத்தின்படி ஏற்றுக்கொள்ள அதிகார வரம்புடைய ஒரு நீதிமன்றம். லோக்கல் அப்படியே நீங்க ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது போன்ற வழக்குகள் அல்லது நடவடிக்கைகள் உரிமையில் தன்னுடைய வழக்குகளாக அல்லது நடவடிக்கைகளாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த வழக்குகளை விசாரணை செய்ய இந்த சட்டத்தின்படி அசல் அதிகார வரம்பு பெற்றிருக்கும் ஒரு உரிமை வழக்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா நிலம் விவசாய நிலம் சம்பந்தமாக வரி வருவாய் அல்லது குத்தகை இது சம்பந்தமா பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா நீங்க ரெவன்யூ கோர்ட்ல கேஸ் போட்டுக்கலாம். அப்ப இது சம்பந்தமான உரிமை வழக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது அவற்றை விசாரணை செய்வது ரெவன்யூ கோர்ட் தான், வருவாய் நீதிமன்றங்கள் தான். இந்த சூழ்நிலை அது போன்ற வழக்குகள் அல்லது நடவடிக்கைகள் உரிமையில் தன்னுடைய வழக்குகளாக அல்லது நடவடிக்கைகளாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த வழக்குகளை விசாரணை செய்ய இந்த சட்டத்தின்படி அசல் அதிகார வரம்பு பெற்றிருக்கும் ஒரு உரிமை வழக்கு நீதிமன்றத்திற்கு அது போன்ற வழக்குகளை விசாரணை செய்வதற்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் தான் ஆடியோ கோர்ட்ல கேஸ் நடந்து அதன் பிறகு சிவில் கோர்ட்டுக்கு வருவாங்க. அப்ப உரிமையில் விசாரணை முறை சட்டத்தில் எந்தெந்த பிரிவுகள் தான் வருவாய் நீதிமன்ற நடவடிக்கை பொருந்தும் என்பது குறித்து மாநில அரசாங்கம் தான் கெசட்ல என்ன பண்ணுவாங்க, அறிவிப்பு செய்யணும். ரெவன்யூ கோர்ட்டுக்கு இது பொருந்தும், சிபிசில இந்தந்த பகுதி தான் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் நினைச்சு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணும், ஒரு அபிஷியல் கெசட்ல நோட்டிஃபை பண்ணி ஆகணும். மாநில அரசாங்கம் தன்னுடைய அரசு இதழில் அதை பற்றி ஒரு அறிவிக்கை வெளியிட வேண்டும். அப்ப வருவாய் நீதிமன்ற குத்தகை வருமானம் சம்பந்தப்பட்ட வழக்கை மட்டுமே விசாரிக்கும். மற்றபடி உரிமையில் நீதிமன்ற வழக்குகளை வருவாய் நீதிமன்றம் விசாரிக்க கூடாது. இதாங்க விஷயம். குத்தகை வருமானம் சம்பந்தப்பட்ட வழக்கு மட்டும்தான் ரெவன்யூ கோர்ட் விசாரிக்கணும், வேற எதையும் விசாரிக்க கூடாது. மற்றபடி உரிமையில் நீதிமன்ற வழக்குகளை வருவாய் நீதிமன்றம் விசாரிக்கவே கூடாது. அப்ப ரெவன்யூ கோர்ட் என்பது உரிமையில் விசாரணை முறை சட்டத்தின் கீழ் நீதிமன்றம் ஒன்றிற்குள்ள அதிகார வரம்பை கொண்டிருக்காது. ஆனால் வருவாய் நீதிமன்றம் ஒரு உரிமையில் நீதிமன்றம் கிடையாது. இது 1883 இந்த தீர்ப்பு வந்திருக்கு. இப்ப 1935 நாக்பூர் நீதிமன்றம் பேஜ் நம்பர் 125 சொல்லியிருக்காங்க, வருவாய் நீதிமன்றம் என்பது ஒரு உரிமையில் விசாரணை முறை சட்டத்தின் கீழ் நீதிமன்றம் ஒன்றிற்குள்ள அதிகார வரம்பை அது பெற்றிருக்காது. AIR 1935 நாக்பூர் பேஜ் நம்பர் 125. AIR 1935 நாக்பூர் பேஜ் நம்பர் 125. அப்ப உரிமையில் விசாரணை முறை சட்டம் வந்து வருவாய் நீதிமன்றத்துக்கு பொருந்துமானா பொருந்தும் தான். இதுவும் 1883 கொடுத்த ஜட்ஜ்மெண்ட். 1974 ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. 1974 வால்யூம் 40 கல்கட்டா லா ஜேர்னல், கட்டாக் லா ஜேர்னல். கட்டாக்னா இப்ப மத்திய பிரதேச வழக்குன்னு அர்த்தம். 1974 வால்யூம் 40 கட்டாக் லா டைம்ஸ் பேஜ் நம்பர் 759. கட்டாக் லா டைம்ஸ் CLT. அப்ப சிபிசி வந்து ரெவன்யூ கோர்ட்டுக்கு பொருந்துமானா பொருந்தும் தான். 1974 வால்யூம் 40 கட்டாக் லா டைம்ஸ் பேஜ் நம்பர் 759. அப்போ ஒரு டெனன்சி ஆக்ட் இருக்கு, ஒரு ஆளை வந்து வெளியேற்றுவதற்கு அறிவிப்பு செய்வதற்கான வழிவகையை செய்திருக்கும் பொழுது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அண்டர் செக்ஷன் 106 படி ஒரு அறிவிப்பு தேவை கிடையாது. AIR 1979 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 1745. அதே போலவே AIR 1989 டெல்லி 83 டெல்லி பேஜ் நம்பர் 114. DRT என்பது ஒரு சிவில் கோர்ட்டே கிடையாது, அது ஏற்கனவே சொல்லிட்டேன். 2009 வால்யூம் 4 CTC பேஜ் நம்பர் 74.
Under section 6, pecuniary jurisdiction, save in so far as is otherwise expressly provided, nothing herein contained shall operate to give any court jurisdiction over suits the amount or value of the subject matter of which exceeds the pecuniary limits, if any, of its ordinary jurisdiction. நிதிமுறை அதிகார வரம்பு, pecuniary jurisdiction, section 6. வெளிப்படையாக எவ்வளவு தொகை வரையிலான வழக்கை விசாரிக்க ஒரு நீதிமன்றத்துக்கு அதிகார வரம்பு இருக்கிறது என்று அத்தகைய வழக்கை மட்டுமே விசாரிக்கணும். அதற்கு மேற்பட்ட தொகை மதிப்புள்ள வழக்கை நீதிமன்றம் விசாரிக்க கூடாது. முன்சிப் கோர்ட்னா 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வழக்கு மட்டும் விசாரிங்க. சப் கோர்ட்னா 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வழக்கு மட்டும் விசாரிங்க. 10 லட்சம் ரூபாய் மேல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் தான் விசாரிக்கணும்னு சொல்றாங்க. அப்ப நிதிமுறை அதிகார வரம்பு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் விசாரிக்க முடியும், அந்த நீதிமன்றம் தான் விசாரிக்கணும். மாவட்ட நீதிமன்றத்தில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பு உடைய ஒரு வழக்கை நீங்க அங்க தாக்கல் செய்யலாம். சார்பு நீதிமன்றம் 1 லட்சத்துக்கு மேல 10 லட்சம் ரூபாய் வரல உள்ள வழக்கை அங்க தாக்கல் செய்ய முடியும். அதுக்கு மேல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். இதான் பெக்குனரி ஜூரிஸ்டிக்ஷன். ஜூரிஸ்டிக்ஷன் நிறைய ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. மால் ஜூரிஸ்டிக்ஷன், நான் ஜூரிஸ்டிக்ஷன், மிஸ் ஜூரிஸ்டிக்ஷன், பெக்குனரி ஜூரிஸ்டிக்ஷன், ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், ஒரிஜினல் அப்பலட் ஜூரிஸ்டிக்ஷன், டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன், ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சப்ஜெக்ட் மேட்டர். அது மட்டும் கிடையாது. நீங்க சிஆர்பிஸ்ல அண்டர் செக்ஷன் 438, 439 எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா கன்கரண்ட் ஜூரிஸ்டிக்ஷன், ரிவிஷனல் ஜூரிஸ்டிக்ஷன், இப்படி கன்கரண்ட், ரிவிஷனல், அப்பலட், ஒரிஜினல், ஒரிஜினல் எக்ஸ்ட்ராஆர்டினரி ஜூரிஸ்டிக்ஷன், ஒரிஜினல் எக்ஸ்ட்ராஆர்டினரி சிவில் ஜூரிஸ்டிக்ஷன், இப்படி பல்வேறு அதிகார ஆள்வரை அதிகார வரம்பு இருக்கிறது. இப்ப நிதிமுறை அதிகார வரம்பு பெக்குனரி ஜூரிஸ்டிக்ஷனை பொறுத்தவரை கூடுதலாக நீதிமன்ற தீர்ப்பினை வழங்கலாம். சரிங்க, இழப்பீடு வழக்கு வந்து இந்த பெக்குனரி ஜூரிஸ்டிக்ஷன் பொருந்துமானா பொருந்தவே பொருந்தாது. காம்பன்சேஷன் கேட்கறீங்க, ஒரு ட்ரிபியூனல்ல போயிட்டு நீங்க 100 கோடி ரூபாய் கூட காம்பன்சேஷன் கேட்கலாம். இந்த விபத்தினால் எனக்கு பாதிப்பு ஏற்பட்டு போச்சு, 100 கோடி ரூபாய் காம்பன்சேஷன் கொடுங்கன்னு கேட்கலாம். அப்ப ட்ரிபியூனலுக்கு வந்து ஜூரிஸ்டிக்ஷன் வந்து பெக்குனரி ஜூரிஸ்டிக்ஷன் பொருந்துமானா பொருந்துமா பொருந்தாதா என்று சொல்லி பார்த்தால் பொருந்தாது. இப்போ முன்சிப் கோர்ட்னா 1 லட்சம் ரூபாய் வரலைங்க, சப் கோர்ட்னா 10 லட்சம் ரூபாய் வரையும். 10 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்து நீங்க பிடிஜே கோர்ட்டுக்கு போறீங்க. அப்ப அங்க லிமிட் வச்சிருக்காங்க. ட்ரிபியூனல் என்பது உயர்நீதிமன்றத்துக்கு கீழே அமைந்துள்ளதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். லேபர் ட்ரிபியூனல் இருக்கிறது, எம்சிஓபி ட்ரிபியூனல் இருக்கிறது. இந்த ரெண்டுமே இவை எல்லாமே வந்து உயர்நீதிமன்றத்துக்கு கீழே அமைந்துள்ள ட்ரிபியூனல்கள். அதுல மாற்றம் கிடையாது. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அந்த ட்ரிபியூனலுக்கு இது பொருந்துமானா பொருந்தவே பொருந்தாது. ட்ரிபியூனல் எவ்வளவு வேணாலும் அவார்டு கொடுக்கலாம். அப்ப காம்பன்சேஷன் என்ற ஒரு வார்த்தை, அவார்டு என்று சொல்வார்கள் அல்லது காம்பன்சேஷன். அப்ப காம்பன்சேஷன் எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்க முடியும். அதற்கு இந்த பெக்குனரி ஜூரிஸ்டிக்ஷன் பொருந்தாது. சரிங்க, சூட்னு சொன்னா சூட்ல வந்து எக்ஸிகியூஷன் ப்ரொசீடிங்ஸ் வருமா வராதா ஒரு கேள்வி. சூட் என்பதில் வழக்குகள் என்பதில் நிறைவேற்றுகை நடவடிக்கைகளும் பொருந்தும். 1940 மெட்ராஸ் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 244. 1940 MLJ பேஜ் நம்பர் 244. இந்த வழக்குல சொல்றாங்க, வழக்குகள் என்பதில் எக்ஸிகியூஷன் ப்ரொசீடிங்ஸும் உள்ளடங்கும். அப்ப வழக்குகள் இல்லாத அல்லது தொடர் வழக்குகள் அல்லாத நடைமுறைகளுக்கு இந்த பிரிவு பொருந்துமா? பெக்குனரி ஜூரிஸ்டிக்ஷன் பொருந்தாது. லேண்ட் அக்யூசேஷன் இருக்காங்க, நில எடுப்பு. அப்ப லேண்ட் அக்யூசேஷன் ஆக்ட் படி நீங்க வந்து நீதிமன்றத்துல ஒரு பிராது கொடுக்குறீங்க, அது சூட்டா? அது சூட் ஆகாது, அது ஒரு வழக்கு கிடையாது. அதனால்தான் சப்கோர்ட் வந்து அந்த தீர்ப்பை எதிர்த்து செய்யப்படும் அனைத்து மேல்முறையீடுகளையும் தொகை அளவை பார்த்துதான் உயர் நீதிமன்றத்திலேயே தாக்கல் செய்ய வேண்டும். ஏஐஆர் 1970 கேரளா பேஜ் நம்பர் 30 ஃபுல் பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பு இது. லேண்ட் அக்யூசேஷன் ஆக்ட் படி ஒரு அதன் கீழாக நில எடுப்பு சட்டத்தின்படி ஒரு நடைமுறை ஒன்று ஒரு வழக்கே கிடையாது, அது சூட் ஆகாது, சூட் என்றே கூற முடியாது. அப்ப சார்பு நீதிமன்ற தீர்ப்பை, சப்கோர்ட்டுடைய தீர்ப்பை எதிர்த்து செய்யப்படும் அனைத்து மேல்முறையீடுகளையும் தொகை அளவை பார்க்காது உயர் நீதிமன்றத்திலேயே தாக்கல் செய்யலாம். அங்க பெக்குனரியை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க ஹைகோர்ட்ல அப்பீல் போங்க. ஏஐஆர் 1970 கேரளா பேஜ் நம்பர் 30 விதின் பிராக்கெட்ல ஃபுல் பெஞ்ச் போட்டுங்க. ஒரு பாக பிரிவினை வழக்கு இருக்கு,
சூட்ஸ் வேல்யூஷன் ஆக்ட் படி செக்ஷன் 4 கீழே வழக்கு தாக்கல் பண்றாங்க. செக்ஷன் 4 படி வழக்கு தாக்கல் செய்வதற்கான அதிகார வரம்பை மதிப்பிட வாதியின் பாகத்தை வந்து மதிப்பீடு செய்ய முடியுமானா கண்டிப்பா மதிப்பீடு தான் செய்யணும். ஏஐஆர் 1979 அலகாபாத் பேஜ் நம்பர் 226. பார்ட்டிஷன் சூட்டு போடுறீங்க, அதுல பிளைன்டிஃப் இருக்காரு, அந்த பிளைன்டிஃபினுடைய பாகத்தையும் மதிப்பீடு தான் செய்யணும். அவர் தானே பாகப்பிரிவினை கேட்டு சூட்டு போடுறாரு, அவருக்கு எவ்வளவு பாகம் இருக்குன்னு சொல்லி அதையும் மதிப்பீடு தான் செய்யணும் நீங்க. அப்ப பெக்குனரி அங்க வருமானா வரும் தான். செக்ஷன் 4 பார்ட்டிஷன் செக்ஷன் 4 பாக்குறாங்க, சூட்ஸ் வேல்யூஷன், தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூஷன் ஆக்ட் இருக்கு. அதன்படி தாக்கல் செய்யப்படுகின்ற அதிகார வரம்பை மதிப்பிட வாதியினுடைய பாகத்தையும் மதிப்பீடு செய்ய வேண்டும். பெக்குனரி ஜூரிஸ்டிக்ஷன் வருதா இல்லையான்னு. ஏஐஆர் 1979 அலகாபாத் பேஜ் நம்பர் 226. ஒரு கோர்ட்டுக்கு அதிகார வரம்பே இல்ல, அந்த நீதிமன்றம் கூடுதலான மதிப்புள்ள ஒரு வழக்கை வந்து விசாரிக்க முடியுமானா விசாரிக்க கூடாது. ஆனால் இடையில அந்த நீதிமன்றத்துக்கு அதிகார வரம்பு உயர்த்தப்பட்டிருக்கின்ற பொழுது அந்த நீதிமன்றம் அத்தகைய கூடுதலான மதிப்புள்ள வழக்கை விசாரிக்கலாம். இதுவும் கேரளா லா டைம்ஸ் சொன்ன வழக்கு தான், கேரளா ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பு. 1957 கேரளா கேஎல்டி கேரளா லா டைம்ஸ் பேஜ் நம்பர் 1211. 1957 கேரளா லா டைம்ஸ் பேஜ் நம்பர் 1211. இந்த கோர்ட்டுக்கு வந்து இந்த வழக்கை விசாரிக்க அதிகாரம் கிடையாது பெக்குனரி ஜூரிஸ்டிக்ஷன் படி. இது போன்ற சூழ்நிலை திடீர்னு என்ன பண்றாங்க, மாநில அரசாங்கம் ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்க. முன்சிப் கோர்ட்னா இனி 10 லட்சம் ரூபாய் உள்ள வழக்கெல்லாம் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாற்றம் கொண்டு வந்துட்டாங்கன்னா அதே நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரிக்கலாம்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி எனக்கு அதிகாரம் இல்லை, இப்ப மாநில அரசாங்கம் நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டாங்க கெசட்ல, எனக்கு அதிகாரம் வந்துருச்சு, எனவே அந்த வழக்கை விசாரிக்க முடியுமா தாராளமா விசாரிக்கலாம். 1957 கேரளா லா டைம்ஸ் பேஜ் நம்பர் 1211. அண்டர் செக்ஷன் 7 மாகாண சிறு வழக்கு நீதிமன்றங்கள் provincial small cases courts. இந்த provincial small cases courts act னு ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்ட்ல அண்டர் செக்ஷன் 53 54 மறக்கவே கூடாது நீங்க. அதுலதான் சொல்றாங்க எந்தெந்த வாரண்ட்னு சொல்றாங்க. டிஸ்ட்ரஸ் வாரண்ட், டிஸ்ட்ரைன்ட் வாரண்ட், அந்த வாரண்ட்டுகளை வந்து provincial small cases courts act அதுல செக்ஷன் 53 and 54ல தான் சொல்றாங்க. அப்ப மாகாண சிறு வழக்கு நீதிமன்றங்கள் provincial small cases courts 1887ல கொண்டு வராங்க இந்த சட்டத்தை. அல்லது பிரார் வழக்கு சிறு வழக்குகள் சட்டத்தின்படி 1905ல வந்த இந்த பிரார் ஆக்ட், பிரார் ஸ்மால் காசஸ் ஆக்ட் படி அமைக்கப்பட்ட ஒரு நீதிமன்றம். இப்ப மாகாண சிறுவழக்கு நீதிமன்றங்கள் என்பது 1887ஆம் ஆண்டு மாகாண சிறுவழக்கு நீதிமன்றங்கள் சட்டத்தின்படி அமைக்கப்பட்ட ஒரு நீதிமன்றம், அல்லது 1905ஆம் ஆண்டு பிரார் சிறுவழக்கு நீதிமன்ற சட்டத்தின்படி அமைக்கப்பட்ட ஒரு நீதிமன்றம், அல்லது ஒரு செய் சட்டத்தின்படி அமைக்கப்பட்ட ஒரு நீதிமன்றம். சிறு வழக்குகள் நீதிமன்றத்தினுடைய அதிகார வரம்பை செலுத்துகின்ற அந்த சிறு வழக்கு நீதிமன்றங்களுக்கு இந்தியாவில் உள்ள மற்ற நீதிமன்றங்களுக்குரிய பின்வரும் வகைமுறைகள் எதெல்லாம் பொருந்தாது, அதான் கேள்வி. அதாவது அண்டர் செக்ஷன் 7 கிளாஸ் ஏ சப் கிளாஸ் 1ல சொல்றாங்க, ஸ்மால் காசஸ் கோர்ட் வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதிலிருந்து தவிர்க்கப்பட்டுள்ள உரிமை வழக்குகள். So much of the body of code as relates to suits except வழக்குகள் நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதிலிருந்து தவிர்க்கப்பட்டுள்ள உரிமை வழக்குகள். இந்த வழக்கெல்லாம் விசாரணைக்கு நாங்க எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிருப்பாங்க பாருங்க, அது போன்ற உரிமை வழக்குகள். அண்டர் செக்ஷன் 7 கிளாஸ் ஏ சப் கிளாஸ் 1ல சொல்லியிருக்காங்க. சப் கிளாஸ் 2ல சொல்றாங்க, அத்தகைய வழக்குகளில் வழங்கப்பட்ட தீர்ப்பாணைகளை நிறைவேற்ற முடியாது. நிறைவேற்றுதல், எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, இதுக்கெல்லாம் பொருந்தாது. The Provincial Small Cases Courts Act இந்த நீதிமன்றக்கு மாகாண சிறுவழக்கு நீதிமன்றங்களுக்கு எது எது பொருந்தாது? முதலாவதாக அந்த சிறு வழக்குகள் நீதிமன்ற விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதிலிருந்து தவிர்க்கப்பட்டுள்ள உரிமை வழக்குகள், அதற்கு பொருந்தாது. இந்த வழக்கெல்லாம் நாங்க எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்றாங்க, அதுக்கு பொருந்தாது.
இரண்டாவது, அது போன்ற வழக்குல வந்து நீங்க இபி போடுறீங்க, எக்ஸிகியூஷன், அந்த தீர்ப்பாணைகளை, அந்த அத்தகைய வழக்குகளில் வழங்கப்பட்ட தீர்ப்பாணைகளை நிறைவேற்றுதல் அதற்கு பொருந்தாது. அசையா சொத்துக்கு எதிராக தீர்ப்பாணைக்கு நிறைவேற்றுதல். அப்ப சட்டத்துடைய முக்கிய பகுதி எந்த அளவுக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு செக்ஷன் 9, செக்ஷன் 91, செக்ஷன் 92, செக்ஷன் 94, செக்ஷன் 95 இந்த பிரிவுகள் எல்லாம் அசையா சொத்தை பற்றுகை செய்வதற்கு, ஜப்தி பண்றதுக்கான ஆர்டர், உறுத்து கட்டளை இன்ஜங்ஷன், அசையா சொத்துக்களை சொத்து பேணுனர், ரிசீவர் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அவர்களை நியமனம் செய்ய, அசையா சொத்துக்கு சொத்து பேணனுடைய நியமனம். செக்ஷன் 94 அதுல சொல்லப்பட்டிருக்க இடைநிலை கட்டளைகள், இன்டரிம் ஆர்டர்ஸ், எந்த அளவுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கின்றதோ சம்பந்தப்பட்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு, மற்றும் செக்ஷன் 96 இருந்து 112 வரையிலும் 115 வரையிலுள்ள பிரிவுகளுக்கு இந்த ஸ்மால் காசஸ் கோர்ஸ் பொருந்தாது. அப்ப சிறுவழக்கு நீதிமன்றங்கள் தன்னுடைய தீர்ப்பை வந்து அசையா நிலை சொத்துக்கு எதிராக நிறைவேற்றுதல் முடியுமானா முடியவே முடியாது. ஆனா தீர்ப்புக்கு முன்னாடி அசையா சொத்தை பற்றுகை செய்ய முடியுமா? ஆர்டர் 38 ரூல் 5 படி ஒரு பெட்டிஷன் போடுறோம். நம்ம ஏபிஜே பெட்டிஷன் சொல்லுவோம், நம்ம சிவில் கோர்ட்ல போடுவோம். ஏபிஜே பெட்டிஷன், அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்புக்கு முன்பாக அந்த சொத்தை பற்றுகை செய்வது. ஆர்டர் 38 ரூல் 5ல நம்ம அந்த பெட்டிஷன் போடுறோம் சிவில் கோர்ட்ல. அப்ப ஸ்மால் காசஸ் கோர்ட் வந்து ஆர்டர் 38 ரூல் 5 பெட்டிஷன் வந்து அலோ பண்ணுமானா தாராளமா அலோ பண்ணும். அதுல வந்து தடையே கிடையாது. there is no bar in it. அப்ப தீர்ப்புக்கு முன்பாக அசையா சொத்துக்களை அட்டாச் பண்ண முடியும். ஆனா அசையா சொத்து குறித்து நிறைவேற்றி செய்ய முடியாது. எக்ஸிகியூஷன் பெட்டிஷன் வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இடப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் சிறு வழக்கு நீதிமன்றம் என்று சொன்னால் 21 ரூல் 82 ஸ்மால் காசஸ் கோர்ட் அதை செயல்படுத்த முடியுமான்னு ஒரு கேள்வி. அப்ப ஸ்மால் காசஸ் கோர்ட்டுக்கு அதை செயல்படுத்த முடியும். அப்ப ஆர்டர் 21 ரூல் 82 எதை பற்றி பேசுகிறது? எந்த நீதிமன்றங்கள் விற்பனை செய்ய கட்டளையிடலாம்? வாட் கோர்ட்ஸ் மே ஆர்டர் சேல்ஸ்? சிறு வழக்குகள் நீதிமன்றம் அல்லாத பிற நீதிமன்றம் எதுவும் தீர்ப்பாணை நிறைவேற்றுவதற்காக அசையா சொத்தின் விற்பனைக்கு கட்டளையிடலாம். ஆர்டர் 21 ரூல் 82ல தெளிவா சொல்லிட்டாங்க. ஸ்மால் காசஸ் கோர்ட் வந்து சேலுக்கு உத்தரவிட முடியாது. அதை போலவே ஆர்டர் 38ல சொல்றாங்க. ஆர்டர் 38 ரூல் 13ல ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அப்ப ஆர்டர் 38 ரூல் 13 எதை பற்றி பேசுகிறது? சிறுவழக்கு நீதிமன்றங்கள் அசையா நிலை சொத்துக்களை பற்றுகை செய்தல் கூடாது. ஸ்மால் காஸ் கோர்ட் not to attach immovable property. ரெண்டு விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம். சிறு வழக்குகள் நீதிமன்றம் ஆர்டர் 38 ரூல் 13 படி அட்டாச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆர்டர் 21 ரூல் 82 படி செயல்படக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சிறு வழக்கு நீதிமன்றம் ஒரு அசையா சொத்தை பொறுத்து அந்த வழக்கிற்கு முன்பாக, தீர்ப்பிற்கு முன்பாக அட்டாச்மெண்ட் செய்யலாம். ஏபிஜே அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட் அதை செய்ய முடியுமானா தாராளமா செய்யலாம். நீங்க ஆர்டர் 38 ரூல் 13 ஆர்டர் 21 ரூல் 82 மறக்க கூடாது. இதே ஆர்டர் 38 ரூல் 5ல எக்ஸசைஸ் பண்ண முடியுமானா தாராளமா பண்ணலாம். ஏபிஜே பெட்டிஷன் போட்டு ஸ்மால் காசஸ் கோர்ட் அந்த அசையா சொத்தை வந்து நிறுத்தி வைக்கலாம், ஜப்தி பண்ணலாம். தீர்ப்புக்கு பிறகுதான் எதுவுமே பண்ண முடியாது அவங்களால. தீர்ப்புக்கு முன்னாடி வேணா ஒரு அசையா சொத்தை என்ன பண்ணலாம், ஜப்தி பண்ண முடியும். எனவே இந்த ஸ்மால் காசஸ் கோர்ட் செக்ஷன் 7 ஆஃப் சிபிசி படிக்கின்ற பொழுது ஆர்டர் 38 ரூல் 13 ஆர்டர் 21 ரூல் 82 அதற்கு அடுத்தது ஆர்டர் 38 ரூல் 3 இதை மறக்க கூடாது. ஆர்டர் 38 ரூல் 3 என்ன சொல்ற? ரூல் 3 ரூல் 5
ரூல் 3 விடுங்க, ரூல் 5. அப்ப ஆர்டர் 38 ரூல் 5 கண்டிப்பா நீங்க மறக்கக்கூடாது. சிறு வழக்கு நீதிமன்றம் தீர்ப்பு பகரப்படுவதற்கு முன்பாக ஒரு அசையா சொத்தை அட்டாச் பண்ணி வைக்கலாம்னு அர்த்தம். ஆனால் தீர்ப்புக்கு பிறகு ஆர்டர் 38 ரூல் 13 படி அந்த அசையா சொத்தை அட்டாச் பண்ண முடியாது. அதே போல ஆர்டர் 21 ரூல் 82 படி எதுவுமே செய்ய முடியாது. அப்ப ஒரு விஷயத்தை செய்யலாம் ஸ்மால் காசஸ் கோர்ட், ஆர்டர் 38 ரூல் 5 மட்டும் எக்ஸசைஸ் பண்ண முடியும். ஏஐ பெட்டிஷனை வந்து அலோ பண்ண முடியும். அதே ஆர்டர் 38 ரூல் 13 படி தீர்ப்புக்கு பிறகு எதுவும் செய்ய முடியாது. ஆர்டர் 21 ரூல் 82 படி தீர்ப்புக்கு பிறகு எதுவும் செய்ய முடியாது. அப்ப ஆர்டர் 21 ரூல் 82ன்றது நல் அண்ட் வாய்டு. ஏஐஆர் 1970 அலகாபாத், பேஜ் நம்பர் 544, ஃபுல் பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பு இது.